ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வணிஞ்ச ஆறுமுகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரம்ஜான் saree. இந்த ரம்ஜானுக்கு வந்து இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் வந்து பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு இதிலே நான் வந்து ஆட் பண்ணி விட்றேன். இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. 2.5 இன்ச்சு அளவுக்கு 4 பக்கமும் 2.5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு பீஸு. அந்த கட் பண்ண அளவு பீஸை வச்சு இது மாதிரி குட்டி குட்டியாக வந்து நமக்கு தேவைங்கிற அளவுக்கு இதில் நிறைய பீசஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 30 பீஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வந்து நெக்குக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் லாங் நெக்குன்றதுனால நான் வந்து அந்த இவ்வளோக்கு இந்த பீஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதை விட பெரிய இன்ச் வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு கிளாத்து நான் கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதே மாதிரி 30 பீசஸ் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ இது வந்து ப்ளவுஸ் பீட்லேருந்து இதுலேயும் வந்து நம்ம 3 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கணும். 4 சைடு 3 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுலேயும் நமக்கு வந்து தேவையான பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் ப்ளவுஸும் ப்ளவுஸ் பீட்டையும் வந்து நம்ம சேர்த்து நம்ம தைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, கை எல்லாமே வந்து நம்ம இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த நெக் டிசைனை வந்து இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ 2.5 இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம சின்ன பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இந்த பீஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படின்னா, அதை வந்து கார்னர்லேருந்து நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே டைட்டாக நல்லா பிடிச்சிட்டு ரோல் பண்ணிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா, ஒரு பாதி அளவுக்கு வந்து ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் பெண்ட் பண்ணினீங்கன்னா நடுவில் வந்து ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். அந்த இடத்த வந்து நம்ம மிஷினில் வச்சு தையல் போட்டுடணும். தையல் போட்டுட்டதுக்கப்புறம் வரிசையாக எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பீஸஸ்லாம் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம பாதி அளவுக்கு சுற்றிட்டு பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டிருக்கோம். மீதி கிளாத்து வந்து கீழே அப்படியே இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணோம்னா ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பீஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே நம்ம வந்து 3 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணோம்ல, அந்த பீஸையும் இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணி பெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அதை வச்சு நம்ம தைக்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த பெரிய சைஸ் கர்வ் ரெடி பண்ணிட்டோம். அது மேலே வந்து சின்ன சைஸ் கர்வை வந்து நம்ம வச்சு தைச்சிட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், வச்சுருக்கிறேன். பார்க்கறதுக்கே அழகாக க்யூட்டாக இருக்குது. இது வந்து சாரியோடைய கலர் வந்து டபுள் கலர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் வந்து சாரிக்குள்ளார இருக்கிற டார்க் கலரையும் ப்ளவுஸ் வந்து லைட் கலரில் இருக்குது. ஸோ அதனால் அதை வெளியிலையும் வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மீதியும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா பீசஸுமே இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டக்க நம்ம தைச்சோன்னா இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ அதனால தான் இது மாதிரி பார்த்திங்களா, இது வந்து கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கேப்பு தள்ளி விட்டு நம்ம எடுத்துருக்கிறது ஈஸியாக நம்ம கட் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸ் எல்லாமே வந்து இப்போ ப்ளவுஸ் நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நெக்கில் அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கரெக்டான ஷேப் வர மாதிரி பார்த்து வைங்க. மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த நெக் போர்ஷன் வந்து ஒரே மாதிரி ஹைட்டில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண அந்த டிசைன் பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக வந்திருக்கு. இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸஸாக இருக்கிற பீசஸ்லாம் நீட்டிகிட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம பெரிய சிசரால் கட் பண்ணிவிட்டு சின்ன பிசர் இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன கட்டரில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இருக்கும், கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பார்த்து பொறுமையாக கட் பண்ணணும். ப்ளவுஸ் பீட் எது கட் பண்ணிடாமல் அந்த பீசஸை மட்டும் நம்ம எடுத்து கட் பண்ணணும். இது ஃபுல்லாக பாருங்கள், நான் எல்லா சைடுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பிசரும் இல்லாத மாதிரி நீட்டாக இருக்குது. இந்த பக்கத்து பாருங்கள், அந்த கர்வ் டிசைன் வந்து அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம அழகேற்றுறதுக்கு இதில் வந்து லேஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட் ஒர்க் பண்ண போகிறோம்.
3mm பீடு போட்டு இதில் ஸ்டிச் பண்ணிட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும், அட்ராக்ஷனாகவும் இருக்கும் இந்த ப்ளவுஸு போடுறதுக்கு. எப்படி ஸ்டிச்சிங் வந்திருக்குன்னு பாருங்கள். நெக் டிசைன் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குதுல்ல. இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னே அடுத்த லெவல் என்னன்றதை நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நம்ம 3mm பீட் எடுத்துக்கலாம். இந்த பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த கர்வ், சின்ன கர்வுக்கு நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் இதை ஒவ்வொரு பீடாக வச்சு நம்ம வந்து 2 தையல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிக்கணும். கம்ப்ளீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது நீங்கள் கோல்டன் கலரும் போட்டுக்கலாம், அதில் சில்வரும் போட்டுக்கலாம்.